ஸோ தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீகல் இஷ்யூ வந்து என்ன அப்படின்னா பேர்னிங் டாபிக் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ். இது வந்து வெதர் கேன் பி டன் பை சிஎம் ஆர் பை கவர்னர். ஏற்கனவே கவர்னர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் brought a law that governor will not appoint the vice chancellors of universities but சிஎம் will do அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த லாவை எதிர்த்து தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மே 21 வந்து ஒரு வழக்கு வந்தது. டிவிஷன் பெஞ்ச் லெட் பை ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி நாராயணன், ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன், அந்த அமர்வு வந்து அதை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஏன் இதை ஸ்டே பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டேட் உருவாக்கிய இந்த லா வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட் த எக்ஸிஸ்டிங் சென்ட்ரல் லா அப்படிங்கிற இதில் தான் இதை ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ இதோடைய லீகல் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் லெட் பை என்னது சிஎம், அவர் சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட் ஆக்ட் ஒன்று உருவாக்குறாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் சான்சலர் வந்து சிஎம், அவங்க தான் சிஎம் தான் எல்லா வைஸ் சான்சலர்ஸையும் துணைவேந்தர்களையும் அப்பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த லா. பட் ஏற்கனவே எப்படி இருந்திருக்குன்னா, கவர்னர் இஸ் த சான்சலர், கவர்னர் வில் அப்பாயிண்ட் ஆல் த விசிஸ். பட் இது இந்த கவர்னர் வில் அப்பாயிண்ட், கவர்னர் வில் பி த சான்சலர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது வந்து யூஜிசி ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது சென்ட்ரல் ஆக்ட். இப்போ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஆக்ட் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதா இந்த கோர்ட் பார்த்துச்சு. இதோடைய கான்ஸ்டியூஷனை ஆர்டிக்கலை டீகோட் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் 254. இப்போ ஆர்டிக்கல் 254 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோடைய சப்ஜெக்ட் மேட்ரு வந்து எஜுகேஷன். இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது பொதுப்பட்டியலில். அப்போ இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா கொண்டு வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா கொண்டு வரலாம். இந்த விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே யூஜிசி ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுதான் கவர்னர் வில் பி த சான்சலர் அண்ட் ஹீ வில் அப்பாயிண்ட் த வைஸ் சான்சலர்னு இருக்குது. இப்போ இதை மாற்றுறதுக்கு ஸ்டேட் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. இது வந்து சிஎம் வில் பி ஆக்டிங் இன் பிகாஃப் ஆஃப் விசி, ஐ மீன் த கவர்னர் அப்படிங்கிறதான் இதை கொண்டு வந்திருக்கு. அப்போ ரெண்டு லா, இது ரெண்டும் கான்ஃப்ளிக்ட். இப்போ வெதர் த ஸ்டேட் ஆக்ட் வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆக்டை மீறலாமா அப்படின்னா மீறக்கூடாது. அதனால தான் இதை வந்து ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாட் லீகல் டாபிக்.